ஹாய்டா மூன்லைட்ஸ். இது உங்கள் மூன்லைட்ஸ் எஃப்எஃப் சேனல். நான் உங்கள் பன்னி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஜிக்கு கூட ஒரு பிஎல் மினி சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ எது இருந்தாலும் நான் லாஸ்ட்டாக பேசிக்கிறேன்டா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டைட்டில் மட்டும் சொல்லிடுறேன், லவ் இஸ் பெயின். ஸோ ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரடக்ஷன்லாம் வேணாண்டா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே காமிச்சாக்கா ஒரு பையன் ரொம்ப சைலண்ட்டாக அவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அப்போது ஒரு பர்சன், இங்கே பார், இட்ஸ் யுவர் ஃபேட், ஸோ நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், புரியுதா? நான் ஏன் அனுபவிக்கணும்? எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன சம்மந்தம் இல்லை? சம்மந்தம் இருக்கு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை, புரியல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போகணும், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த பர்சன், இங்கே பார், உன்னை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நீ ரிட்டன் வெளியே போக முடியாதுன்னு தெரியும் உனக்கு. தெரிஞ்சு நீ எப்படி இப்படி பேசுகிற? ஐ கான்ட் பிலீவ் திஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன், இல்லை, நான் போகணும், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க என்னோடய ஃபேமிலிஸ் அண்ட் என்னோட எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போகணும். இங்கே பாரு, கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உனக்கு இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நீ எப்படி சொல்லணும்னு நினைக்கிற? ஏன் கத்துறீங்க? எனக்கு பயமாக இருக்குது, நான் போகணும், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த பர்சன் ரொம்ப அழுகுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 2 monthsக்கு முன்னாடி காமிச்சா ஒரு பையன் ரொம்ப ஹாப்பியாக அவனோட ஸ்டடீஸ்க்காக சியோல் வரான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவனுக்காக நியூ லைஃப், நியூ ஜேர்னி. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அப்படி வரான், வந்து லைக் எல்லார் கூடயும் செட் ஆகணும், எல்லார் கூடயும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸைட்டடோட சியோலில் கால் எடுத்து வைக்கிறான். ஸோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வரான். அந்த இடத்துல ஒரு பர்சனை மீட் பண்ணுறான். ஹாய், நான் ஜிமின். ஓ ஓகே அப்படின்றாங்க அந்த அதர் சைட் பர்சன். அப்போது ஜிம்மன், ஏன் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டிங்களா? இன்ட்ரடியூஸ் நான் தெரியாதவங்கிட்டலாம் பேச மாட்டேன், சாரி அப்படின்றாங்க. அப்போது ஜிம்மன், ஓகே, இப்போ தான் நான் என்னோடய இன்ட்ரடக்ஷன் சொன்னேன்ல. ஸோ ஐம் பாக் ஜிம்மன், கம்மிங் ஃப்ரம் சைனா. ஓ ஓகே, இப்போ நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் தானே? ஆமாம், இந்த அப்பார்ட்மெண்ட் தான். அப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நார்மலாக பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் ரொம்ப சுட்டியாக பேசிகிட்ருக்காரு. ஸோ ஜிம்மன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்காக வந்திருப்பான். ஸோ அவனோட 3 years இங்கே தான் ரன் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு ரொம்ப எக்ஸைட்டோட வந்திருப்பான் ஜிம்மன். ஸோ அப்படி அப்பார்ட்மெண்ட்டில் அவன் வந்து அவன் அப்பார்ட்மெண்ட்காக வந்திருப்பான். ஸோ அவனுக்குன்னு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டே, அதாவது ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட் இது பண்ணியிருப்பாங்க, அலாட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபேமிலி. ஸோ அவனுக்காக எல்லாமே அப்படின்ட்டு, பிகாஸ் ஜிம்மன் வந்து ஓரளவுக்கு ரிச்டு பர்சன். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப பெரிய வீட்டில் அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு சின்ன வீடுனாலும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கணும். ஸோ
அதுதான் ஜிம்மினுக்கு வேணும். ஸோ, அதனால ஜிம்மின் என்ன பண்ணிப்பான்னா, அவங்க வீட்ல சொல்லியிருப்பாங்க. "இல்ல ஜிம்மின் நம்ம வந்து பெரிய வீடு அந்த மாரி உனக்கு நான் பார்க்குறேன்டா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜிம்மின், "இல்ல எனக்கு குட்டி அப்பார்ட்மெண்ட், சுத்தி கார்டனிங் இருக்கிற மாரி அந்த மாரி குட்டி அப்பார்ட்மெண்ட் இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல நான் மட்டும் இல்ல, நெறைய பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொன்னதால, ஸோ ஜிம்மின் இப்போ பிரசன்ட்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கான். ஓகேவாடா? ஸோ உங்க டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஸோ ஓகே. அப்படி ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்போ அந்த ஆப்போசிட்ல இருக்க பெர்சன், சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க மனசுல ஒரு தைரியத்த வந்து வர வச்சுக்கிட்டு, "அ 안녕하세요. கிம் தாயான். ஸோ நைஸ் டு மீட் யூ" அப்படின்றாங்க. "அ புரியல. ஒன்ஸ் மோர் சொல்றீங்களா?" அம் அ கிம் டயாங். ஓகே கிம் டயாங். ஆனா உன் பேர் கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் உன்ன ஷார்ட்டா, செல்லமா டேடே அப்படின்னு கூப்பிடட்டா? அப்படின்னு சொல்றான் ஜிமன். ஸோ அப்போ டயாங்கும் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே, ம் ஓகே. நீ எந்த ஃப்ளோர்? நான் 7த் ஃப்ளோர் அப்படின்றான் ஜிமன். ஓ வாவ்! நானும் 7த் ஃப்ளோர் தான். என்ன ரூம்? நான் 108. ஓகே. நான் 109 அப்படின்றாங்க. ஓ வாவ்! நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்து ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஹை ஃபை போட்டுட்டு, ஸோ ரொம்ப ஜாலியா வந்து அந்த லிஃப்ட்லயே பேசிக்கிட்டே கரெக்ட்டா அவங்க ரூமாண்டயே வந்துட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க ரூம்குள்ள போக சொல்ல 2 பேரும் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ அப்படியே ஜிம்மின் உள்ள போறான். அவனுக்கு அப்படியே ஒரே சொர்க்கம் மாரி இருக்கு. அதாவது அவன் ஜிம்மினுக்கு கொரியால வந்து படிக்கணும். ஸோ இதெல்லாமே தான் ஜிம்மினுக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ அவனோட ட்ரீம் கொரியா. ஸோ இந்த மாரி நெறையா இந்தியன் ஆர்மிஸ்க்கு இருக்கும். ட்ரீம் கொரியா அப்படின்ற மாரி. ஸோ எனக்கும் இருக்கு. ஓகேவா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ இந்த மாரி இருக்க சொல்ல, சிம்ரன் என்ன பண்றான், ரொம்ப ஹாப்பியா அவன் லக்கேஜ்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டு அப்படியே பொத்துன்னு போய் விழுந்து, "அப்பா! சிமினா வந்துட்டடா! உன் ட்ரீம் லேண்டுக்கு வந்துட்ட. ஐயோ! உன் வேர்ல்டுக்குள்ள வந்துட்ட. ஸோ இதுக்கு மேல யூ ஆர் அ ஃப்ரீ பேர்ட்" அப்படின்ட்டு ஒரு மாரி வைப் பண்ணிக்கிட்டே ஃப்ரெஷ் ஆக போறான். அதுவும் சாங்கெல்லாம் போட்டுட்டு நல்லா ருங்கி டான்ஸ்ட்டு வைப் பண்ணிக்கிட்டே போறான். போயிட்டு ஸோ குளிச்சுலாம் முடிச்சுட்டு டவலோட வெளிய வந்து ஒரு மாரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும்ன்ட்டு கைய கால ஆட்டிட்டு. ஸோ ஜிம்மன் எப்படி டான்ஸ் ஆடுவான்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இத்தனைக்கும் வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கான். எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு மாரி அவன் செம்மையா வைப் பண்ணிட்டுருக்கான். அந்த நாய்ஸ் அந்த சத்தம் வந்து பக்கத்துல இருக்க டேட்டேக்கு கேக்குது. ஸோ டயாங் என்ன பண்றான், ஒரு மாரி அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. பிகாஸ் டயாங் நல்லா படிக்கிற பையன். ஒரு மாரி ரொம்ப படிக்கிறதும் இல்ல. அ ரொ ஐ மீன் ரொம்ப ஸ்போர்ட்ஸும் இல்ல. ஆனா படிப்பு அப்படின்னு வந்து அந்த வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன்ற மாரி. ஓகேவாடா? ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன். என்ன நம்ம டயாங் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். எதுக்குமே கிவ் அப் பண்ணாத ஒரு பெர்சன். ஸோ படிப்புனா ரொம்ப பிடிக்கும். படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டோரீஸ் இந்த மாரி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். நேச்சர் ஸ்டோரீஸ்லாம் ரொம்ப கேட்கறது பிடிக்கும். அனிமே ஸ்டோரீஸ் இந்த மாரிலாம் கேட்கறது டயாங்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டயாங் என்ன பண்ணிட்டுருப்பானாக்கா, அவன் ரூம்ல ஒரு மாரி காதுல வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஏர்பாட் போட்டுட்டு, ஸோ அவன் வந்து ஸ்டோரீஸு இந்த மாரி வந்து ரெக்கார்டிங் ஸ்டோரீஸ்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்படி கேட்க சொல்ல அந்த ஸ்டோரீஸும் தாண்டி பாட்டு சத்தமும், தம்மு தும்முன்னு குதிக்கிற சத்தமும் கேட்குது. அவன் ஒரு செகண்ட் பயந்து, "என்ன சத்தம்?" அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்குறான். அப்படி பார்க்க சொல்ல பக்கத்து ரூம்லேருந்து செம்மையா சவுண்ட் வருது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஜிம்மன் தான் ஆட்டம் போட்டுட்ருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவன் என்ன பண்றான், அப்படியே வந்து நாக் பண்றான். "எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சிம்மன்." சிம்மன் அப்படின்னு சொல்ல ஜிம்மனு செம்மையா வைப் பண்ணிட்டு இருக்காரு தலைவரு. ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு மாரி வேஷ்டி கட்டிட்டு. டவல கட்டிட்டு சாரி கைஸ் உளறிட்டேன். டவல கட்டிட்டு செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி சொல்ல ஒரு ஒரு கான்ஷியஸே இல்லாம அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்றாரு ஜிம்மன். ஒரு மாரி ஆடிக்கிட்டே, வைப் பண்ணிக்கிட்டே, சொல்லு மேன்" அப்படின்ற மாரி. அப்போ டயாங் ஒரு மாரி வாய பொளந்து பார்க்குறான். "என்னது இது?" அப்படின்ற மாரி வாய பொளந்து பார்க்குறான் தயாங். என்ன கர்மம்! "ஜிம்மன்! வாட் இஸ் திஸ்?
இப்படியா டான்ஸ் பண்ணிட்டு இருப்ப? அதுவும் டவலோட அப்படின்ட்டு ஒரு மாரி கண்ண மூடிக்கிட்டான். அப்போ ஜிம்மன் அச்சச்சோ! யாரு? அப்படின்னு திரும்பி பார்த்தாக்கா, டேட்டே. அச்சச்சோ! டேட்டே அப்படின்ட்டு அவன் ஓடி போயிட்டு அறுக்க பறுக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பாத்ரூம்குள்ள ஓடிடுறான். ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு ப எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளிய வரான். வெளிய வந்து, "பார்த்துட்டியா? என்னத்த பார்த்துட்டியா?" "இல்ல டேட்டே. ம், ம். டவல் அது." ஷோ! இங்க பாரு ஜிம்மன். இங்க இந்த அபார்ட்மெண்ட்ல நீ மட்டும் இல்ல. ஓகேவா? உன்ன சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. உன்னால நாங்க யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. புரியுதா? வைப் பண்ற ஓகே. உனக்கு மட்டும் தான் கேட்குற மாரி இருக்கணும். அப்படியே பக்கத்துல, பக்கத்து அது இன்னும் கொஞ்சம் விட்டாக்கா ஸ்ட்ரீட்டுக்கே கேட்கும் போல. அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கு சரமாரியா கத்துறான். தாறுமாறா கத்துறாரு. ஸோ டயாங் கத்தி முடிச்சுட்டு, சரி ஓகே. சாரி ஜிம்மன். ஆனா எனக்கு இது பிடிக்கல. பிகாஸ் நான் அப்படிப்பட்ட எனக்கு வந்து சைலண்ட் இஸ் மஸ்ட். சைலண்ட்டா இருக்கணும். நான் இருக்கிற இடம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிற ஆள் நான். உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன் ஜிம்மன். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ லைக் ஜிம்மன் ஒரு மாரி பாவமா, ஸோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிம்மன் செம்மையா குக் பண்ணுவான். போயிட்டு ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு பசிக்குது வேற ஜிம்மனுக்கு. போயிட்டு என்ன பண்ணுறான், குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ராமெனும் அப்புறம் கிம்ச்சியும் கிம்பாப்பும் பண்ணுறான். பண்ணிட்டு ஆம், எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காரும்போது அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா நம்ம வந்து டயாங்க வேற இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே! சரி இத போய் குடுக்கலாமா? அப்படின்ட்டு யோசிக்கிறான் ஒரு செகண்ட். கொடுப்போம் அப்படின்ட்டு ஸோ எடுத்துட்டு போயிட்டு அவன் டோர நாக் பண்றான். "டேட்டே, டேட்டே, டயாங்கி" அப்படின்றான். ஆ அப்படின்றான் டயாங். "டேட்டே" அப்படின்னு சொல்ல டயாங்கோ, "அச்சோ! ஜிம்மன்" அப்படின்ட்டு வந்து, "என்ன ஜிம்மன்? படிக்க கூட விட மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு காதுல ஏர்பாட்டோட கேட்குறான் டயாங். அப்போ ஜிம்மன், "ஓ! இதான் நீ படிக்கிற லட்சணமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பாட்ட கழட்ட உள்ள பார்த்தா சாங் ஓடிட்டுருக்கு. ஒரு மாரி மெலோடியான சாங் ஓடிட்டுருக்கு. அப்போ டயாங், "ஆமா. நான் வந்து மெலோடியா சாங் கேட்டே தான் படிப்பேன். பிகாஸ் என் மைண்ட் ரிலாக்ஸ்டாவும், நான் வந்து ஃபோக்கஸ்டாவும் இருக்கணும். ஸோ அதனால." "டேய்! உன்ன மாரி ஒரு அதிசய பிறவிய நான் பார்த்ததே இல்லடா!" அப்படின்ற மாரி ஜிம்மன் மனசுக்குள்ள நெனச்சுட்டு, ஒரு மாரி, அப்படியா? சரி, சரி. இந்தா. சரி உள்ள வா." அப்படின்ட்டு புடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு உனக்காக கிம்ச்சி, கிம்பப், ராமென், ஆஃப் பாயில் எல்லாமே போட்டிருக்கேன். இந்தா இந்தா" அப்படின்றான். அப்போ, "நான் இதெல்லாம் கேட்டேனா?" அப்படின்றான் டயாங். "என்னா?" "இல்ல நான் கேட்குறேன். இதெல்லாம் நான் கேட்டேனா?" "நீ ஏன் இப்படி கேட்குற? டாய் டயாங்" அப்படின்றான். "என்ன டாய், டயாங்?" புரியல. "இல்ல டேட்டே, கியூட்டா இருக்கியா? புச்சுக்கு புச்சுக்குன்ட்டு அழகா." "டேய்! நான் கியூட்டா புச்சுக்கு புச்சுக்குன்னு இல்லடா. நீ தான் கியூட்டா புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்க." "ஹ கியூட்டா?" அப்படின்ட்டு ஜிம்மன் வேற ஒரு மாரி கியூட்டா பண்ணி காட்டுறான். அப்போ டே டயாங்கா, "ஷோ! ஜிம்மன், சரி நீ போ நான் சாப்பிடுறேன். இங்க பாரு சமத்தா சாப்பிட்டுரு. ஓகே பாய்" அப்படின்ட்டு ஒரு மாரி சீக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ டேய் என்னடா பண்ண?" "ஹ சும்மா என் அம்மாக்கு இப்படிதான் அடிக்கடி கிஸ் பண்ணுவேன்." அ ஆ இப்ப என்ன சொன்னான் அவன்? அப்படின்ற மாரி டயாங் ஒரு மாரி ஷாக்டா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாரி கன்னத்துல கைய வச்சுட்டே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது ஒரு மாரி ரப் பண்ணிக்கிட்டே, ஃபீல் பண்ணிட்டே, சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்றான். செம்மையா சமைச்சிருக்கான். அவன் ஒரு பக்கம் உட்காந்து நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் ஜிம்மன் அவனும் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேருமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மன் சாப்பிட்டு, அப்படியே ஒரு மாரி ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது கரெக்ட்டா டோர் நாக்கு. யாருன்னு பார்க்குறான். பார்த்தா டயாங். "யாரு?" அப்படின்றான். "நான் தான் ஜிம்மன்" அப்படின்னு சொல்ல, "நான் தானா? உன் அம்மா, அப்பா உனக்கு பேர் வைக்கலையா?" அப்படின்றான் ஜிம்மன். "ஆ வச்சிருக்காங்க. டேட்டேன்ட்டு." "டேட்டேவா? எனக்கு அப்படி யாரும் தெரியாதே." "ஜிம்மன், இங்க பாரு. குடுத்துருக்கிறது அப்படியே கண்ணாடி பாட்டில். டம்முன்னு உடைச்சு புடுவேன் பார்த்துக்கோ. கண்ணாடி பிளேட்டு, கண்ணாடி கிளாஸு. ஸோ எல்லாமே கண்ணாடி பொருளா இருக்கு.
தூக்கி போட்டு உடைச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அச்சோ வரேன் வரேன் அப்படின்ட்டு ஸோ ஜிம்மினும் வந்து அம், அதெல்லாம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு என்னாச்சு டேட்டே உனக்கு அப்படின்றான். அப்போ டே என்னாச்சா என்னடா பண்ணிட்டு போன இப்போ நீ ஆ பார்த்து ஒரு 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 ஃபியூ மினிட்ஸ் இல்லை ஃபியூ ஹார்ஸ் ஆயிருக்குமா அவ்வளோதான் அதுக்குள்ளேயே வா கிஸ் பண்ணிட்டு போற ஸோ நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்த பியர் மாதிரி இந்த பியர் அப்படின்றான். அப்போது நீ கூட தான் பார்க்க கோழி குஞ்சு மாதிரி இருக்க கோழி குஞ்சு மாதிரியா இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டுறான். ஸோ அப்போது சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது நாளைக்கு வந்து எனக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்குது நான் போய் படிக்கணும். ஓகே ஜிம்மன் நீ எந்த காலேஜ் ஆமாம் நீ எந்த விஷயமா இங்கே வந்த அப்படின்னு கேட்க காலேஜுன்னு சொல்லிட்டேன் காலேஜ் விஷயமா தான் வந்தேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்ட்டு அவன் ஒரு செட் ஆஃப் காலேஜ் நேம் சொல்கிறான். ஏய் இந்த காலேஜா ஆமாம் இந்த காலேஜ் தான். ஜிம்மன் சீரியஸ்லி சீரியஸ்லி என்ன டிபார்ட்மெண்ட் நான் வந்து ஃபேஷன் டிசைனுக்காக எடுத்திருக்கேன். ஃபேஷன் டிசைன் சீரியஸ்லி இல்லை புரியல ஏன் இப்படி கேட்குற இல்லை வா வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஸோ ஜிம்மனும் சர்ப்ரைஸா சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அன்றைக்கி டே அப்படியே போகுது அப்படியே பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இப்படியே இருக்காங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் டே ஜிம்மன் அப்படியே மார்னிங் அலாரம் அடிக்குது. ஜிம்மன் எழுந்து அப்படியே வெளியே நின்று அந்த பால்கனி சைடு அந்த ஃப்ரெஷ்ஷான ஹேரை ஸ்மெல் பண்ணுறான். அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே போய் அறுக்க பறக்க ரெடி ஆகிட்டு ஸோ குக்லாம் பண்ணி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக ஒரு பிங்க் கலர் ஷர்ட்டும் ஒரு பிளாக் பேண்ட்டும் போட்டுட்டு அப்படியே அழகாக ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஸ்பெட்ஸ் போட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக ஒரு பேக் மாட்டிட்டு அழகாக வரான். ஸோ அப்படியே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கூட ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி கிளம்பிட்டுருப்பான். இவன் வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் அங்கே வரவே இல்லை. வரல ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமையே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் நாளைக்கு கேட்டுக்கலாம் இல்லைனா ஆஃப்டர்நூன் வந்து கேட்டுக்கலாம். அதாவது ஜிம்மனுக்கு ஆஃப்டர்நூன் வரையும் தான் கிளாஸு. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மன் வந்து கிளம்பிடுறான். அப்படியே காலேஜுக்கு பொறுமையாக க்யூட்டாக தத்த பொத்தன்னு நடந்து போயிட்டுருக்கான் குழந்த மாதிரி. ஸோ அப்படியே காலேஜ் என்ட்ரன்ஸில் நிற்கிறான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் அந்த வியூ பார்க்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் ஒரு மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பாய்ஸ் பேசிக்கிட்டு கேர்ள்ஸ் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி நின்று பார்த்துட்ருக்கான். அந்த அட்மாஸ்பியரை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே நிறைய சீனியர்ஸ்லாம் வேறு உட்காந்து பிடிச்சி வச்சு ரேக் பண்ணிட்டு அது மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் என்ன பண்ணுறான் அப்படியே உள்ளே நடந்து வரான். அப்படி வர சொல்ல ஒரு சீனியர் ஓய் அப்படின்றாங்க. அப்போ சிம்மன் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நானா இல்லை உங்கள் அப்பா இங்கே வா அப்படின்றாங்க. அப்போது சிம்மன் எங்கள் அப்பாவா அப்படின்றான். அப்போது அந்த சீனியர் அடங் வேணாம் அவனே எங்கிட்ட வாடா கூப்பிட்றேன்னா வரணும் புத்தா அப்படின்னு சொல்ல அப்போ இந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் ஏய் சீனியர் இருக்கேன் நான் எங்கே விட்ட செகண்ட் இயர் கிட்ட போகிற இங்கே வா அப்படின்னு கூப்பிட ஓகேடா இந்த ஓய் அதிலே முடிச்சிடுறேன்னா. ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ். ஸோ லவ்வர்ஸ் பெயின் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கடா சொல்ல எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா அட்மின்ஸ்க்கும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். கொடுப்பீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை தான். தென் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கேட்டிருக்கிறது வாய்ப்பு இல்லை. மேபி கேட்டுச்சுன்னா சாரிடா ஓகேவா. ஸோ சராங்கி பஹஷிப்போ அண்ட் லவ் யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கீப் ஸ்மைலிங் ஓகேவா. ஸோ எதுக்காகவும் எப்போவும் டவுன் ஆகிடாதீங்கடா ஓகேவா. யாருக்காகவும் நம்ம டவுன் ஆகவே கூடாது ஓகேவா. ஸோ ஓகேடா
நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய் பாய். லவ் யூ.